எல்லாருக்கும் வணக்கம். தனுசுல பிறந்திருக்கவங்களுக்கு பிப்ரவரி மாத பலன்கள் எப்படி இருக்குன்றதை இந்த வீடியோவில் பார்க்கலாம். உங்கள் ராசி லக்னம் ரெண்டுக்குமே பார்த்துக்கோங்க. இந்த வீடியோவில் சொல்லக்கூடிய எல்லா பலன்களுமே பொது பலன்கள் மட்டும்தான். இந்த பொது பலன்கள் அப்படின்றதெல்லாம் எல்லா பலனும் எல்லாருக்கும் கண்டிப்பாக நடக்காது. சில பலன்கள் வேணால் எல்லாருக்கும் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. உங்கள் ஜாதகம் என்ன நிலைமையில் இருக்குன்றதை பார்த்துக்கோங்க. இப்போ என்ன தசாபுத்தி நடக்குன்றதையும் பார்த்துக்கோங்க. ஜாதகப்படியான பலன்கள் தான் உங்களுக்கு முழுவதும் நடக்கக்கூடிய பலன்களாக இருக்கும். தனுசுல பிறந்திருக்கவங்களுக்கு பிப்ரவரி மாதம் அப்படின்றது கிட்டத்தட்ட ஒரு சொல்லலாங்க. சில விஷயங்களில் மட்டும் நீங்கள் கவனமாக இருந்துக்கிட்டிங்கனாலே போதுமானது தான். நல்ல விஷயங்கள் அப்படின்னு சொல்லணுன்னா, வேலைக்காக ட்ரை பண்ணிகிட்ருக்கவங்களுக்கு வேலைவாய்ப்பு விஷயங்கள் அப்படின்றதெல்லாம் நல்லபடியாக தான் இருக்குது. சந்தோஷமாக ட்ரை பண்ணுங்கள். உங்கள் ஜாதகமில் நடக்கக்கூடிய தசாபுத்தியும் சப்போர்ட் பண்ணி கொடுத்தது அப்படின்னா, சில பேருக்கு நீங்கள் ஆசைப்படக்கூடிய வேலை அப்படின்றது கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கும். சில பேர் கவர்மெண்ட் வேலைக்காகலாம் ட்ரை பண்ணிகிட்ருப்பாங்க. உங்கள் ஜாதகமில் கவர்மெண்ட் வேலைக்கான கிரக அமைப்புகள் இருந்து நடக்கக்கூடிய தசாபுத்தியும் சப்போர்ட் பண்ணி கொடுத்தது அப்படின்னா, நீங்கள் விரும்பக்கூடிய அந்த கவர்மெண்ட் வேலை அப்படின்றது கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளை சில பேருக்கெல்லாம் ஏற்படுத்தி கொடுத்தோம். ஏற்கனவே வேலை பார்த்துக்கிட்டு இருக்கவங்களுக்கு நீங்கள் வேலை பார்க்கக்கூடிய இடங்கள் மூலமாக உங்களுக்கான நல்ல விஷயங்கள் அப்படின்ற மாதிரி எதிர்பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா, அந்த சேலரி இன்க்ரிமெண்ட்டு, ப்ரமோஷனு, பிடிச்ச இடங்களுக்கு ட்ரான்ஸ்ஃபரு, இந்த மாதிரிலாம் சொல்கிறோம் இல்லைங்களா. இந்த மாதிரியான நல்ல விஷயங்கள் அப்படின்றதும் சில பேருக்கெல்லாம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கும். நீங்கள் இருக்க இடத்த விட்டு இன்னொரு இடத்துக்கு போகணும் அப்படின்னு ட்ரை பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்னா, இந்த வெளியூர் போகிறது, வெளிநாடு போகிறது, வெளி மாநிலம் போகிறது, இந்த மாதிரிலாம் சொல்கிறோம் இல்லைங்களா. அந்த மாதிரியான விஷயங்களுமே உங்களுக்கு ரொம்பவே நல்லபடியாக தான் இருக்குது. அது உங்களோட வேலை தொழில் விஷயமாக நீங்கள் போகணும்னு ட்ரை பண்ணிகிட்டு இருந்தாலும் சரி, இல்லை வேறு ஏதாவது காரணங்களுக்காக போகணுன்னு ட்ரை பண்ணிகிட்டு இருந்தாலும் சரி, படிக்கக்கூடிய மாணவ மாணவிகள் உங்களுக்கும் ஒரு நல்ல மாதமாகவே அமையக்கூடிய வாய்ப்புகள்லாம் இருக்குது தான். இருந்தாலும் கொஞ்சம் படிப்புலையும் கவனம் செலுத்துகிற மாதிரி தான் இருக்கும். சின்ன சின்ன தடைகள் அப்படின்றதெல்லாம் ஏற்படத்தான் செய்யும். திருமணத்துக்காக ட்ரை பண்ணிகிட்ருக்கவங்களுக்கு அவங்க ஜாதகம்லாம் நடக்கக்கூடிய தசாபுத்தின்றது மேரேஜுக்கு சப்போர்ட் பண்ணி கொடுத்தது அப்படின்னா, சில பேருக்கெல்லாம் திருமணம் நடக்கக்கூடிய வாய்ப்புகள் அப்படின்றதையும் ஏற்படுத்தி கொடுக்கும். சொந்தமாக பிஸ்னஸ் பண்ணிகிட்ருக்கவங்களுக்கு உங்களுக்கும் நல்ல விதமாக தாங்க அமையும். உங்களோட பிஸ்னஸ் பார்ட்னர்ஸு, கஸ்டமர்ஸோடலாம் சின்ன சின்ன மனஸ்தாபங்கள் அப்படின்ற மாதிரி கொஞ்சம் ஏற்படத்தான் செய்யும். பண விஷயத்தில் ரொம்பவே கவனமாக இருந்துக்கணும். நீங்கள் புண்ணிய ஸ்தலங்கள்னு சொல்கிறோம் இல்லைங்களா, இந்த கோவில் குளங்கள் அங்கெல்லாம் போகணும்னு ட்ரை பண்ணிகிட்ருக்கீங்க. ஏதாவது தடங்கள் ஏற்பட்டுக்கிட்டே இருந்தது அப்படின்னா, இந்த மாதத்தில் சில பேருக்கெல்லாம் நீங்கள் ஆசைப்படக்கூடிய அந்த கோவில் குளங்களுக்கு போய் வரக்கூடிய வாய்ப்புகள் அப்படின்றதையும் ஏற்படுத்தி கொடுக்கும். சில பேருக்கு இடம் வாங்கிறது, வீடு வாங்கிறது, வீடு கட்டுறது, வண்டி வாகனங்கள் வாங்கிறது, இந்த மாதிரியான நல்ல விஷயங்களும் நடக்கக்கூடிய வாய்ப்புகள்லாம் இருக்குது தாங்க. குழந்தை பாக்கியத்துக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கவங்களுக்கு உங்கள் ஜாதகமில் நடக்கக்கூடிய தசாபுத்தின்றது குழந்தை பாக்கியத்துக்கு சப்போர்ட் பண்ணி கொடுத்தது அப்படின்னா, உங்களையும் சில பேர் இந்த குழந்தை பாக்கியம் சம்மந்தமான விஷயங்களில் நல்ல விஷயங்கள் அப்படின்றது தாராளமாக எதிர்பார்க்கலாம். நீங்கள் தனுசில் பிறந்திருக்கீங்க, உங்களுக்கு பிப்ரவரி மாதத்தில் டெலிவரி டேட்லாம் கொடுத்துருக்காங்க அப்படின்னா, குழந்தை பாக்கியத்தை நினச்சி நீங்கள் ஒன்றும் கவலைகள் படுறதோ இல்லை பயப்படுறதோ வேண்டாம். குழந்தை பாக்கியம்ன்றது நல்லபடியாகவே கிடச்சிடுங்க. வேறு யாருக்கோ பலன் சொல்கிறதா நினச்சி நீங்கள் தனுசுக்கு சொல்லிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு யாரும் சந்தேகம்லாம் பட வேண்டாங்க. உண்மையிலே ஒரு நல்ல மாதம் தான் அந்த பிப்ரவரி மாதம்ன்றது. அடுத்து சொல்லணும் அப்படின்னா பண விஷயங்களில் சொல்லலாம். உங்களுக்கு பண வரவு அப்படின்றதெல்லாம் கிடைக்கும் தான், அதை இல்லைன்னெல்லாம் மறுக்கலை. கொஞ்சம் செலவுகளையும் நீங்கள் தான் பார்த்து கண்ட்ரோல் பண்ணிக்கணும். ஏன்னா அந்த தனுசில் பிறந்திருக்கவங்களுக்கு எடுத்துக்கிட்டிங்கன்னா, ஹெல்பிங் சென்ஸ் அப்படின்றது கொஞ்சம் அதிகமாக தான் இருக்கும். தானம் தர்மம் அப்படின்றது பண்ணுங்கள், நான் உங்களை வேண்டான்னு சொல்லலை. ஃபஸ்ட்டு உங்களோட தேவைகளை பூர்த்தி பண்ணிக்கோங்க, புரியுதுங்களா. உங்கள் கையில் தேவைக்கு அதிகமாக பணம் இருக்குது, பொருள் இருக்குது அப்படின்னா மட்டும் நீங்கள் மற்றவங்களுக்கு உதவி பண்ணுற மாதிரி பார்த்துக்கோங்க. ஏன்னா இந்த தனுசில் பிறந்திருக்கவங்களுக்குலாம் எப்போயாவது ஒரு டைம் தான் இந்த மாதிரி ஒரு நல்ல மாதமாக அமையும். அந்த மாதிரி
கடவுள் கொடுக்குற அந்த டைமுன்றதை வந்து நீங்கள் தான் பயன்படுத்திக்கணும். புரியுதுங்களா? சரி, உடல் நலத்தில் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா, உடல்நல பிரச்சனைகள் அப்படின்றதெல்லாம் ஏற்படத்தாங்க செய்யும். அது நார்மலாக இருக்க மாதிரி தான். இந்த கை கால் மூட்டு வலி, வயிறு சம்மந்தமான பிரச்சனைகள், ஸ்டொமக் பெயின், கேஸ் ட்ரபுளு, அப்புறம் அல்சரு, இந்த மாதிரிலாம் சொல்கிறோம் இல்லைங்களா? இந்த மாதிரியான பிரச்சனைகள், உடல் உஷ்ணம் சம்மந்தமான உடல்நல பிரச்சனைகள் அப்படின்றதெல்லாம் ஏற்படத்தான் செய்யும். அலைச்சல்களை அதிகமாக ஏற்படுத்தி கொடுத்து டைமுக்கு சாப்பிட முடியாது, தூங்க முடியாது, உடம்பு பார்த்திங்கன்னா ரொம்பவே டயர்டாகிடும். அதனால் ஃப்ரீ டைம் கிடைக்கும்போதெல்லாம் நல்லா ரெஸ்ட் எடுக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. உங்களுக்கு எப்படி உடல் நலத்தில் பிரச்சனைகளை ஏற்படுத்துதோ அதே மாதிரி தான் உங்களோட அம்மா அப்பா இருக்காங்க இல்லைங்களா, அவங்களுக்குமே எடுத்துக்கிட்டிங்கன்னா அடிக்கடி உடம்பு சரியில்லாமல் போகிறது அப்படின்ற மாதிரியான சில விஷயங்கள்லாம் வந்து நடக்கக்கூடிய வாய்ப்புகள்லாம் இருக்குது தான். ட்ராவலிங்கில் கொஞ்சம் கவனமாக தாங்க இருந்துக்கணும். அது நீங்கள் எந்த வண்டி வாகனத்தில் போனாலும் சரி, ஆட்டோ ரிக்ஷாவில் போனாலும் சரி, பஸ்ஸில் போனாலும் சரி, ட்ரெயினில் போனாலும் சரி, அதே மாதிரி தான் வண்டி வாகனங்களில் போகிறது ஓவர் ஸ்பீட்லாம் வேண்டாம், நார்மல் ஸ்பீட்லேயே போங்க. உங்களோட ஜாதகமில் காதல் திருமணத்திற்கான கிரக அமைப்புகள் இருந்து நடக்கக்கூடிய தசாம்புத்தியம் மேரேஜுக்கு சப்போர்ட் பண்ணி கொடுத்தது அப்படின்னா சில பேரோட காதல் திருமணமாக முடியக்கூடிய வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கும். குடும்பத்தில் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா, குடும்பத்தில் எப்போயும் இருக்க மாதிரி தாங்க கொஞ்சம் பிரச்சனைகள் அப்படின்றதெல்லாம் ஏற்படத்தான் செய்யும். கணவன் மனைவி உறவுலாம் வந்து எடுத்துக்கிட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், கொஞ்சம் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங், ஈகோ ப்ராப்ளம் அப்படின்ற மாதிரி தான் கொண்டு போயிட்டுருக்கோம். உங்களோட குழந்தைங்க இருக்காங்க இல்லைங்களா, அவங்களோட குழந்தைங்களுக்கும் உங்களுக்குமான அண்டர்ஸ்டாண்டிங் நல்ல விதமாகவே அமையும். ஏன்னா இதுக்கு முன்னால் கொஞ்சம் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் அப்படின்ற மாதிரி இருந்திருக்கும். குழந்தைங்க சொல்கிறத கேட்க மாட்டாங்க, ஒழுங்காக படிக்க மாட்டாங்க, சுட்டித்தனம் பண்ணுவாங்க. இந்த மாதத்தை பொறுத்தவரையும் உங்களுக்கும் குழந்தைங்களுக்குமான அண்டர்ஸ்டாண்டிங் நல்ல விதமாகவே அமையக்கூடிய வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கும். கூட பிறந்தவங்களோட, குடும்பத்தில் இருக்கவங்களோட கொஞ்சம் சின்ன சின்ன பிரச்சனைகள் அப்படின்றதெல்லாம் ஏற்படத்தான் செய்யும். நீங்கள் உங்களோட முன் கோபம் அப்படின்றத ரொம்பவே குறைச்சிக்கணுங்க. கோபத்தில் எதையாவது வந்து பேசிடக்கூடாது. கோபத்தில் எதையாவது பேசிவிட்டு எதையாவது பண்ணிவிட்டு அது மூலமாக பிரச்சனைகளை ஏற்படுத்திக்காதீங்க. யார்கிட்ட என்ன பேசுகிறோம் அப்படின்றதுலலாம் கவனமாக தான் இருந்துக்கணும். நீங்கள் வேறு ஏதாவது பிரச்சனைகள் ஏற்பட வாய்ப்பு இருக்கா அப்படின்னு பார்த்தோம்னா, சில பேருக்கு இந்த சொத்து பிரச்சனைகள், கடன் பிரச்சனை அப்படின்ற மாதிரி ஏற்படக்கூடிய வாய்ப்புகள்லாம் இருக்குது. இது யாருக்கு அமையும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜாதகம் பலவீனமாக இருந்து தசாம்புத்தியும் ஒன்றும் சொல்லிக்கிற அளவில் இல்லை அப்படின்னு இருக்கவங்களுக்கு இந்த மாதிரியான பிரச்சனைகள் அப்படின்றதெல்லாம் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள்லாம் இருக்குது தாங்க. எந்த ஒரு விஷயம் பண்ணுறீங்க அப்படின்னாலும் ஒரு தடவைக்கு 4 தடவை நல்லா யோசனை பண்ணி முடிவெடுங்க. அவசரப்பட்டு எந்த முடிவும் எடுக்க வேண்டாம். சில பேருக்கு சொந்தமாக பிஸ்னஸ் பண்ணலாம் அப்படின்ற மாதிரியான ஐடியாலாம் ஏற்படும் தான். அந்த மாதிரி ஐடியாலாம் வந்து உங்களுக்கு ஏற்படுது அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, ஃபஸ்ட்டு ஜாதகத்தை நல்லா பார்த்துக்கோங்க. ஜாதகத்தை பார்த்தாலும் ஒரு தடவைக்கு 4 தடவை நல்லா யோசனை பண்ணி முடிவெடுக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. இந்த வீடியோவில் சொல்லியிருக்கக்கூடிய பலன்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா என்னோடய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.